பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம் இந்த 2வது நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2வது நாள் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வேத பகுதி நெகேமியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 to 11 வசனங்கள் வரைக்கும். ஆமே, நீங்க அதை வாசித்து பாருங்கள். அந்த ஜெபத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, வரலாற்றை மாற்றி அமைக்கும் ஜெபம். அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேல்ஸ் தேசம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சாட்சிதான். வேல்ஸ் தேசம் ஒரு சிறிய தேசம், ஒரு அழகான நல்ல தேசம். அது ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ் இந்த நாளும் சேர்ந்த தேசத்துக்கு பேரு தான் யுனைடெட் கிங்டம், யூகே என்று சொல்லுவார். அதுல ஒரு குட்டி தேசம் தான் இந்த வேல்ஸ் தேசம். இந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு காலகட்டத்துல அங்குள்ள ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். மதுபானத்துக்கு அடிமையானாங்க, விபச்சாரம், வேசித்தனம், அக்கிரமங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள், அருவருப்புகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். முழுவதுமா சபைக்கு யாரும் போகாம அப்படியே மனம் போல போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை அந்த தேசத்துல உண்டானது. ஆலயத்துல அப்படியே பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு 10 பேர் 5 பேர், அதுவும் வயதான பாட்டிகள் தான் இருப்பார்களாம். அல்லேலூயா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த தேசத்துல ஒரு வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். 15 வயசுல அந்த வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். அவருடைய பெயர் தான் இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இவான் ராபர்ட்ஸ். அவர் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்கிற ஒரு வாலிபன், சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன். இவர் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்து அந்த காசை கொண்டு வந்துதான் வீட்டுல செலவுக்கு மிகுந்த ஒரு கஷ்டப்படுகிற ஒரு அனுபவத்துல வாழ்ந்து வந்த மனுஷன். அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உள்வாங்கினவன். அல்லேலூயா. அவன் தேசத்தை பார்க்கிறான், தேசத்தினுடைய அவல நிலையை பார்க்கிறான். ஒருத்தர் கூட ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிறாங்களே, ஒருத்தர் கூட தேவனை ஆராதிப்பதற்கு இல்லையே, எல்லாரும் பாவத்துல, விபச்சாரத்துல, மதுபானத்துக்கு, அவன் நடன கிளப்புகளுக்கு இப்படி அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு குறித்து தேசத்து குறித்த மிகுந்த ஒரு பாரம் அவருக்குள்ள உண்டாகலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நிலக்கரி சுரங்கத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு ராத்திரி 12 மணிக்கு எழும்பி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு விடியற்காலை 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் முழங்காலையே நின்று கதறுவாராம். அப்பா, அங்க தேசத்தை பாருங்கப்பா, அங்க ஜனத்தை பாருங்கப்பா, ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், பாவ உணர்வு வரட்டும் ஆண்டவரே. போராடி அன்று சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தாராம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாதம் 2 மாதம் இல்ல, 11 வருஷம் அதற்காக தேவ சமூகத்துல போராடி ஜெபித்திருக்கிறார். அவருக்கு 26 வயசு என்று வரும்போது ஒரு நாள் ராத்திரி இவான் ராபர்ட்டோடு கூட ஆண்டவர் பேசினாராம். உன்னுடைய தேசத்துல நான் எழுப்புதலை தருவேன் என்று சொல். 1904 வருஷத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு
சாதாரண ஒரு சின்ன ஒரு சபையில போய், மெத்தடிஸ்ட் சபையில போய் அவர் பிரசங்கித்தாராம். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானுடைய வல்லமை பலமாக ஊற்றப்பட்டது. ஆவியானுடைய வல்லமை பலமாக ஊற்றப்பட்ட உடனே ஜனங்கள் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் இதெல்லாம் பாவ உணர்வு அடைகிறாங்களா? ஐயோ, நான் தேவனை விட்டு தூரம் போயிட்டேனேங்கிற, பாவத்துல விழுந்துட்டேனேங்கிற அந்த பாவ உணர்வு அவங்களுக்குள்ள வர வர கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்களா? அவங்க வீட்டுல வச்சிருந்த, பேக்ல வச்சிருந்த, கையில எல்லாம் வச்சிருந்த அந்த மதுபானத்தை எல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டு உடைத்தார்களா? இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரும்போது அதெல்லாம் விட்டு தூரம் போயிட்டாங்களா? அல்லேலூயா. அதெல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. இனி பாவம் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துல உண்டானது. நாளடைவில் மதுபான கடைகள் மூடப்பட்டது. கேலி கூத்துகள் ஸ்தோத்திரம், அங்க நடக்கிற நடன கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டது. ஜனங்கள் விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அந்த தேசத்துல உண்டானது. சபைகள் எல்லாம் திரும்பவும் பழையது போல நிரம்பி வழிய ஆரம்பித்ததா? அல்லேலூயா. எப்படி சாத்தியமானது? ஒரு வாலிபன் அந்த பாரத்தை உள் வாங்கி கொண்டு ஏதோ ஒரு நாள் செபித்து விட்டு இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி இருக்காம, எழுப்புதலை பார்க்கும் வரைக்கும், ஒரு மாற்றத்தை பார்க்கும் வரைக்கும் தேவ சமூகத்துல கண்ணீரோடு போராடி ஒரு வாலிபன் செபித்து அந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னார். ஏன் நம்முடைய ஜெபத்து மூலமாக அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது? கட்டாயம் முடியும், கட்டாயம் முடியும். நெகேமியாவுடைய ஜெபம் அதைத்தான் சொல்லுகிறது. வரலாற்றை மாற்றி அமைத்த ஜெபம். அல்லேலூயா. அவர் ஜெபித்த ஜெபத்துல நிறைய ஸ்தோத்திரம் அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் நடந்ததை பார்க்க முடிகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி போராடி ஜெபிக்கிற இவான் ராபர்ட்ஸ்களை ஆண்டு எழுப்பட்டும். அதுபோல ஸ்தோத்திரம், தேசத்துடைய நிலைமைகளை கண்டு அதற்காக கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிற நெகேமியாக்கள் எழும்பட்டும். நெகேமியுடைய பார்வையெல்லாம் இந்த தேசத்தை சுற்றி இருந்தது, எருசலேமை சுற்றி இருந்தது. அவர் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கேள்விப்பட்ட போது அங்கெல்லாம் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பார்வையில பார்க்காதபடி ஆண்டவர் ஒரு தேசத்தை பார்த்தால் எப்படி பார்ப்பார், ஆண்டவர் ஜனங்களை பார்த்தா எப்படி பார்ப்பார் என்பதை உணர்ந்து அது போல பார்த்து அதுக்காக ஸ்தோத்திரம் போராடி செபிக்கிற, பாரத்தோடு செபிக்கிற, அப்படி தியாகத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், ஜெபிக்கும் தலைவர்கள் இன்றைக்கு தேவை. நெகேமியா அதை செய்தால் அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், தேவனுடைய பாரத்தை சுமக்கணும்னு சொல்லி. இன்றைக்கு பாரத்தை சுமந்துட்டு அப்படியே இல்லாம ஜெபிக்கிறவங்களாய் என்ன செய்யணும்? மாறும். ஜெபம் வரலாற்றை மாற்றி அமைக்கும். வேல்ஸ் தேசத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்து ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் உருவாவதற்கு ஒரு வாலிபன் ஒரு காரணமாய் இருப்பார் என்று சொன்னார். நம்மை கொண்டு ஏன் ஆண்டு செய்ய மாட்டார்? கட்டாயம் செய்வார். ஆண்டு எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆட்கள், இப்படிப்பட்ட வாலிபர்கள், இப்படிப்பட்ட ஜெபிக்கிற சேனைகள் தேவை என்று சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ராத்திரி நேரங்களில், நமக்கு நேரம் கிடைக்க நேரங்களில் ஒரு விஷயம் நம்முடைய தேசங்களுக்காக, நம் அவன் பட்டணங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள், சபைகள் எல்லாம் நிரம்பி வழியும். கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்வார்.
ஆமே. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்தது போலப்பா, எங்களுடைய பட்டணத்திலையும் தேசத்திலையும் ஒரு எழுப்புதலை பார்க்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதை உணர்ந்து அதுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள, பாரம் உள்ள, ஜெப ஆவி நிறைந்த பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பித்தாங்க ராஜா. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரலாற்றை மாற்றக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த ஜெபம் நிச்சயமாகவே வரலாற்றை மாற்றி அமைக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.